எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆத்துப்பாலம் கிணத்துக்கடவு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கே இருக்கிற அந்த பிஎல்ஓக்கள் மദ്രാஸால உட்காந்து பதியறாங்க. அதை இது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு அதிகாரிகளுக்கு. அதுக்கு காரணமான பிஎல்ஓக்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒரு மத அமைப்புள்ள உள்ளே உட்காந்து அப்போ நீங்கள் இந்த பாருங்கள் மദ്രാஸால உட்காந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஆக இது பாரபட்சம் இல்லாமல் நடக்காதோன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரியாக செய்யறது மிகப்பெரிய குற்றம். ரெண்டாவது, டிஎம்கேனுடைய நிர்வாகிகள் கையில் மொத்தமாக கொடுக்குற பிஎல்ஓவும் இருக்காங்க அப்படின்னு தகவல் இருக்குது. எல்லாமே ஆதாரங்களோட. இப்போ பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா, இப்போ பீகார் மாதிரி இடத்துல தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிகாஸ் ஆஃப் டிஸ்ஆனஸ்ட் திரவிடியன் ஸ்டாக் ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுலேயும் இவங்க தில்லு முள்ளு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது. பிஜேபியினுடைய PLA2 அதை கவனத்தில் கொண்டு இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும். ஒரு பூத்துலேயும் BLOவோட போகணும்னு கேட்டுக்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் போலி அரசாங்கம், மக்கள் விரோத அரசு. ஏன்னு சொன்னால், இப்போ அவர் நேற்றைய முன்தினம் இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் பாவம், அவருக்கு முழு மெடிக்கல் செக்கப்பு பண்ணணும். அந்த நிலையில் தான் இருக்கார். அவர் உளறினதை இவர் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இவர் உளர்றார். யார்? மிஸ்டர் ஸ்டாலின். நீங்கள் பாருங்கள், ராகுல் காந்தியோட சார்ஜ் என்ன? ஒரு பிரேசிலியன் மாடல், பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு மாடல். அவங்க 22 பூத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க சொன்னாரா? அதை டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காட்டினார். ஆனால் அந்த பெண்ணே, அந்த பிரேசிலியன் மாடல் பப்ளிக்கில் சொல்லியிருக்காங்க, நான் இந்தியாவுக்கே வரவில்லை. அப்போ எவ்வளோ பெரிய பொய் புழுகு இந்த இந்தி கூட்டணி. அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம். அதே மாதிரி இன்னொன்று, நீங்கள் மோஸ்ட் இம்ப்ராக்டிகபிள், ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஒரு பெண்மணி 224 தடவை ஓட்டு போட்டிருக்காங்களாம். தேர்தலில் 11 மணி நேரத்தில் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டா, அதுவும் 224 இடத்துல போயா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எதிர்கட்சிகள் அதாவது முதல்ல இதை போய் பேசுகிறாங்கன்னு நினச்சோம். இப்போ கோமாளித்தனம். ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா 224 இடத்துல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காருன்னு. ஆகவே இது என்னன்னு சொன்னால், பங்களாதேஷ், நேபாள் போல் இங்கே ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்திய கூட்டணி முடிவு செய்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.